நீங்கள் ஒருபோதாவது உங்களையே கேட்டிருக்கிறீர்களா? என்னால் ஏன் சுலபமாக தளர்ந்து போக முடிகிறது? ஏன் சிலர் எதையும் சந்தித்தும் தாங்கி நிற்கிறார்கள் என்று. அவர்கள் புயல் இருந்தாலும் அவர்கள் அமைதியாக நிற்கிறார்கள். அவர்கள் பிறப்பிலே வலிமையுடன் வந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்களை அசைக்க முடியாத சக்தியாக வளர்த்தவர்கள். இன்று நாமும் அந்த சக்தியை உருவாக்கப் போகிறோம். அவர்களுக்கும் நமக்கும் இடையேயான வித்தியாசம் ஒன்றே. அவர்கள் அவர்களுக்குள் இருக்கும் அந்த அசைக்க முடியாத சக்தியை விழித்தெழச் செய்தவர்கள். இன்று அந்த சக்தியை, அந்த ரகசியத்தை நாமும் தேடப் போகிறோம். முதலாவது ரகசியம், உன்னுள் இருக்கும் மையத்தை அடை. உலகம் முழுதும் சுற்றினாலும் உன் மையம் நின் மூச்சில்தான். அதை உணர கற்றுக்கொள். நீ மூச்சை உணர்கிற அந்த நொடியில் மனம் மையம் கொள்கிறது. அங்கிருந்தே உன் சக்தி உருவாகிறது. இரண்டாவது, நம் மனதை அடக்காதே, கேள். மனதை அடக்க நினைத்தால் அது கிளர்ச்சி அடையும். ஆனால் நிதானமாக கேள், நீ ஏன் இப்படி சிந்திக்கிறாய் என்று. அதுதான் மனத்தை அடக்காமல் அதை புரிந்து கொள்வது. அதில்தான் அழியாத சக்தி பதிந்திருக்கிறது. மூன்றாவது, அழிவை அஞ்சாதே. ஒரு மரம் தன் பழைய இலைகளை விடாமல் விட்டால் புதியவை எப்படி வரும்? அதே போல ஒரு தோல்வி உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை வடிக்கிறது. அந்த வடிவமே உன் ஆற்றலின் புதிய வடிவம். நான்காவது, உண்மையை பேசும் துணிவு. பொய் சொல்லி வாழ்வது எளிது, உண்மையை காத்து நிற்பதுதான் வலிமை. ஒரு உண்மையான குரல் 1000 சத்தங்களை மிஞ்சும். ஐந்தாவது, அமைதியின் சக்தி. சில சமயங்களில் பேசாமல் இருப்பதே மிகப்பெரிய பதில். அமைதியாக இருக்கும் மனிதனை அடக்க முடியாது. ஏனெனில் அந்த அமைதியிலே பிரபஞ்சத்தின் சக்தி உறங்கி கிடக்கிறது. நீ அமைதியை காப்பாற்று, அது உன்னை காப்பாற்றும். ஆறாவது, காயத்தை பாடமாக்கு. யாராவது துன்பம் கொடுத்தால் அதை குறையாக அல்ல, கற்றலாக பார்க்க கற்றுக்கொள். ஒவ்வொரு காயமும் ஒரு வாழ்வு பாடம். அந்த பாடம் உன்னை அசைக்க முடியாதவராக ஆக்கும். ஏழாவது, ஒப்பிடாதே. நீ உன் பாதையில்தான் பயணம் செய்கிறாய். மற்றவர் விரைவாக சென்றிருந்தாலும் அதுவோ உனது திசை அல்ல. உனது நேரம் வரும். ஆனால் நீ உனது ஆற்றலை விழுந்து போகாமல் காத்து வைத்திருக்க வேண்டும். எட்டாவது, காலத்தின் மீது நம்பிக்கை வை. காலம் தாமதமாக வரும் போல தோன்றும், ஆனால் அது துல்லியமானது. நம்பிக்கை வைத்திரு. அதனை இழந்தால் அனைத்தும் சரிந்துவிடும். அதனை காத்தால் எல்லாம் மாறிவிடும். ஒன்பதாவது, அன்பை ஆயுதமாக்கு. உன்னை காயப்படுத்தியவர்களையும் மன்னிக்க முடிந்தால் அந்த வலிமைக்கு வரம்பே கிடையாது. அன்பு தந்திரம் அல்ல, அது தெய்வீக ஆற்றல். அதன் முன் எந்த சக்தியும் நிற்காது. முடிவாக, பத்தாவது, தன்னை அறிதல். நீ யார் என்று உணர்ந்தவுடன் இந்த உலகம் உன்னை தொட்டு கலங்க வைக்க முடியாது. ஏனெனில் நீயே அந்த அமைதி, நீயே அந்த சக்தி. வாய்ப்பு, புகழ், பணம், இது எல்லாம் கூட வரும் செல்லும். ஆனால் தன்னம்பிக்கை, அமைதி, உண்மை, இவை நீ காத்து கொண்டால் நீ யாராலும் அசைக்க முடியாதவன் ஆவாய். அதுவே இன்றைய செய்தி. உன் மூச்சு, உன் மனம், உன் நம்பிக்கை, இவை மூன்றும் இணைந்தால் உனக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. அசைக்க முடியாத சக்தி அது நீயே. வீடியோவால் உங்களின் வாழ்க்கை மாறினால் எனக்கு மகிழ்ச்சியே. உங்களின் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.